Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. அப்புறம் கூட வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல TNPL நடக்க இருக்கிற கிட்டத்தட்ட 14வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் அண்ட் சேப்பாக் சூப்பர் கிட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி ஜூன் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:15 இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் SCF கிரிக்கெட் கிரவுண்ட் சேலத்துல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த சேலத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் சேஸ் பண்ற டீம் தான் அதிகபட்ச வின்னிங்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா நடக்கிற மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் 150+ ரன் அடிக்கிறதுக்கே ரொம்பவே சிரமப்படுறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம 150 to 160+ ரன்னுக்குள்ளதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து இதுல நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதை சேஸ் பண்ண டீம் ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல போத் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியம் ஃபேஸ்ல போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு தான் விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு பெரிய ஹிட் அண்ட் வந்து இல்ல. ஸ்பின்னர் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 90% சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியூ ஆப்ஷன் அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே பாருதா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் FGT நம்ம எக்ஸல் ஆப்ல ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. ஹெட்வெட் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹெட்வெட் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அண்ட் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப்பா தான் வந்து இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் FGT. ஓகே பாரதா வெனு ரெக்கார்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். ஸோ நம்ம அதை பார்க்குறோம். அந்த ஹெட்வெட் ரெக்கார்ட் வந்து பார்த்துறோம். ஸோ ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுல டெல்லி டிராகன்ஸ் 2 மேட்சஸும் சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் 4 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 5 வருஷத்துல அவங்க 2 பேரும் ஹெட்வெட்ல பேட்டிலோட ரெக்கார்ட்ஸ் தான் இது. அடுத்ததா ரீசெண்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 T20ல இந்த வெனுல பிளே பண்ண மேட்ச்ல பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 154 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் 62 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலர் 40 விக்கெட்டும் ஸ்பின்னர் 22 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பவுலர் தான் அதிகமாக டாமினேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட் நடக்கிற மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இப்போ 2 டீம்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பாத்துறோம். டெல்லி டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் சிவம் சிங் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. சனாய், விமல் குமார், பாபா இந்திரஜித், மேன் பாஃபன், ஷர்மா, கார்த்திக் சரண், வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் வாரியர், சந்திரசேகரன் அண்ட் பெரியசாமி. ஸோ இதுதான் டெல்லி டிராகன்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் ஒரு டீம் வந்து இருக்கு. அதே சேப்பாக் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆசிக் அண்ட் மோஹித் ஹரிஹரன் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. அப்ரஜித், விஜய் சங்கர், ஜெகதீசன், தினேஷ் ராஜ், அபிஷேக் தன்வர், சிங், பிரேம்குமார், சிலம்பரசன் அண்ட் லோகேஷ் ராஜ். இதுதான் சேப்பாக் சூப்பர் கிங்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. ஸோ இவங்க வந்து இம்பார்ட் பிளேயர் சம்டைம் யூஸ் பண்றது கிடையாது. தேவைப்படலை அப்படின்னு இம்பார்ட் பிளேயர் இல்லாம தான் லாஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ இந்த மேட்சும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஓகே இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஸ்வப்னல் சிங் 2 ஓவர் வந்து போல் பண்றாரு. அண்ட் லோகேஷ் ராஜ் ஒரு 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்றாருங்க. பேலன்ஸ் இருக்க ஓவர் எல்லாமே சிலம்பரசன் 4, பிரேம்குமார் 4, அபிஷேக் தன்வர் 4 அண்ட் விஜய் சங்கர் 4. ஸோ பேலன்ஸ் இருக்க ஓவரை இந்த 4 பேருமே 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்ணிடுறாங்க. ஸ்வப்னல் சிங்கும் லோகேஷ் ராஜும் 2 பேரும் மட்டும் தான் 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்றாங்க. அதே திண்டுக்கல் டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 5 பவுலர்ஸ் தாங்க அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பெரியசாமி, சந்திரசேகர், சந்தீப் வாரியர், வருண் சக்கரவர்த்தி அண்ட் அஸ்வின்.
ஸோ கிட்டத்தட்ட இந்த அஞ்சு பவுலர்ஸ் அப்படி தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 6th bowling ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்படலை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுல இம்பார்ட் பிளேயரா பேட்டிங் ஆப்ஷன் தான் கொண்டு வராங்க. ஸோ கார்த்திக் சரண் இருக்காரு, அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் பெருசா கொடுக்கறது கிடையாது. ஸோ அதை தவிர்த்து பவுலர் பார்த்தீங்கன்னா சர்மா சம்திங் அவரு கூட அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் பெருசா கொடுக்கறது இல்லைங்க. இந்த 5 பேர் மட்டும் தான் அவங்க பவுலிங்கை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ 2 டீம் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். டெல்லி டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல டாப் பார்டர்ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பாபா இந்திரஜித்தும் அஸ்வின், இவங்க 2 பேரும் டபுள் ஆப்ஷன் பீக்ல வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் எல்லாம் நம்ம தவிர்த்து நம்ம பிளே பண்ண முடியாது. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸ்மால் லீக்கோட கேப்டன்ஷிப் இவரா தான் வந்திருப்பார். ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் இந்த டீம் பிளே பண்றாங்கன்னா அஸ்வின் கேப்டன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணிடணும். பவுலிங்ல விக்கெட் டேக்கர்ஸ் இல்லைனாலும் பேட்டிங்ல வந்து ஸ்கோர்ஸ் வந்து எடுத்து கொண்டு போயிடுறேன். பவுலிங்ல இருந்தாலும் என்ன விக்கெட் எடுக்கணும், அதே தான் நான் பேட்டிங்ல எடுத்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மைண்ட்ல வந்து பிளே பண்ணிடுறாரு. இந்த டீமோட கேப்டனே இவர் தான். ஸோ இவரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். டாப் ஆர்டர்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால அஸ்வின்றது நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சது. பேட்டிங்ல ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பேட்டிங் ஆர்டரை வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு பிளே பண்ணிட்டு இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன். லாஸ்ட் மேட்ச் டாப் ஆர்டருக்கு 2 பேருமே மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பேட்டிங்ல வந்து ஸ்கில் வச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அஸ்வின்றது பேட்டிங்ல இருந்து கண்டிப்பா ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்மாலி கூட கேப்டன்ஷிப்பாகவே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிவம் சிங் ஆஸ் யூசுவல் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிக். காரணம் சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல பேர் தான் இருந்தாலும் அவரோட பேட்டிங் ஸ்கில் வேற லெவல்ல இருக்கு. ரீசன்ட் ஃபார்மா இருக்கட்டும், இந்த பெனூல அவர் வச்சிருக்கிற ரெக்கார்டா இருக்கட்டும், வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கும்போது அஸ்வின் கேப்டன், சிவம் சிங் வைஸ் கேப்டன் கூட நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ப்ளே பண்றாங்க. இதுல அஸ்வினோட சிவம் சிங்க்கு ஃபேண்டசி இன்க்ரீஸ் ஆன காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடுறாரு. அது ஒரு பிளஸ்ஸா இருந்தாலும் ஒரு மைனஸாவும் அதான் வந்து இருக்கு. இப்போ வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சாரு அஸ்வின். கிட்டத்தட்ட ஒரு 25 பால் பிடிச்சு ஒரு 35ல இருந்து 40+ ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படின்னா சிவம் சிங் அந்த 40+ ஸ்கோரை ஒரு 15ல இருந்து ஒரு 20+ பால்லயே வந்து எடுத்துடுறாரு. ஸோ அப்ப அந்த அளவுக்கு எல்லா பாலுமே அடிச்சாலும் மைண்ட்ல வந்து ஆடுறாரு. அதுதான் அவருக்கு ஒரு பிளஸ்ஸாவும் வந்திருக்கு, ஒரு மைனஸாவும் வந்திருக்கு. சப்போஸ் தேவையில்லாத ஷாட் ஆன போய் எட்ஜில் பட்டு கேட்ச் ஆகுது, அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா கடைசி வரையும் நின்று ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு சிவம் சிங்கை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சிவம் சிங்கும் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா தான் வந்து இருப்பாரு. இதுவே இப்போ அவங்க பிளே பண்ற மேட்சஸ், இந்த வெளியில பிளே பண்ண மேட்சஸ் வச்சு பார்க்கும்போது செகண்ட் ஹாப் பேட் பண்றாங்கன்னா தாராளமா 2 பேருமே நீங்க போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அஸ்வின் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்டா இருப்பாரு. சிவம் சிங்க கூட நீங்க ஒரு 10 டீம் ட்ரை பண்றாங்க போது ஒரு 5 டீம்ல தவிர்த்துட்டு ஒரு 5 டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த வெனுல இப்ப விளையாட மேட்சஸ் தான் பார்க்கும்போது ஸ்டார்டிங் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் டக்குன்னு 3 விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இன்கேஸ் டெல்லி டிராகன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா சோ லாஸ்ட் கோயம்புத்தூர் வந்து லோவஸ்ட் ஸ்கோர் மேட்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வரது கூட வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். சோ நீங்க டேஸை வின் பண்ண எந்த டீம் வின் பண்ணது, யாரு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க தெரிஞ்சு அவங்க தகுந்தாக்கள் நீங்க டீமை மேக் பண்ணி பாத்துக்கலாம். இன்கேஸ் டெல்லி டிராகன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா விமல் குமார், சனாய் இவங்க 2 பேருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா விமல் குமார், பாபா இந்திரஜித் இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா செகண்ட் பேட்னா அஸ்வின், சிவம் சிங் அண்ட் இந்திரஜித், இப்படி இந்த 3 பேரை நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். செகண்ட் பேட்னா அஸ்வின், சிவம் சிங், இந்திரஜித்தும். ஃபர்ஸ்ட் பேட்னா அஸ்வின், விமல் குமார், இந்திரஜித். சோ இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா சர்மா. சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கிள் ஆப்ஷனல் பிளேயருங்க, பெருசா ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. கார்த்திக் சரணா இருக்கட்டும், 2 பேருமே அதுதான் சிங்கிள் ஆப்ஷனல் பிளேயர்ஸ். சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, நீங்க வந்து சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் ஃபேவரா ஒரு டீமை மேக் பண்றீங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ல இருக்க பிளேயர்ஸை நீங்க பிக் பண்ண தேவையில்லை. சோ ஏன்னா சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் ஃபேவரா ப்ளே ஆகும்போது கண்டிப்பா டக்குன்னு விக்கெட் விழுந்துருவாங்கன்னு வச்சுதான் நீங்க அவங்க ஃபேவரா போறீங்க. சோ அப்ப டெல்லி டிராகன்ஸ்ல WRC இருக்கிற 2 பேரை ட்ரை பண்ணிட்டு மற்ற பிளேயரை ட்ரை பண்ணாம அடுத்த டவுன் 6th ரவுண்ட் 7th ரவுண்ட்ல இருக்கிற பிளேயர்ஸ் நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். வருண் சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு விக்கெட் மட்டும் தான் அவர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சந்தீப் வாரியர் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். காரணம் ஸ்டார்டிங் பவர் பிளேல இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. அந்த பவர் பிளேலயே 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கடைசி அந்த 19வது ஓவரும் இவர் தாங்க வந்து
பவுல் பண்றாரு. சோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா பெரியசாமி அண்ட் சந்தீப் வாரியர் ரெண்டு பேருமே மஸ்ட் ட்ரை ஆப்ஷன்ல வந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே 19 அல்லது 20 ஓவரை இவங்க தான் வந்து பவுல் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கு நீங்க இம்பார்ட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதுவே செகண்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல பெரியசாமிக்கு மட்டும் ஒரு இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. சந்தீப் வாரியர் நீங்க இம்பார்ட் கொடுக்க தேவை இல்ல. இல்லைன்னா சந்தீப் வாரியர் இம்பார்ட் கொடுத்துட்டு பெரியசாமியை நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்ல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டா உங்க பவுல் பண்ண ஃபர்ஸ்ட் செகண்டா அவங்க பவுல் பண்ணும்போது கடைசி அந்த 20 ஓவர் வரைக்குமே முடிப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு இந்த 15 ஓவருக்குள்ள மேட்ச் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப அந்த டெத் ஓவர் ஆப்பர்ச்சுனிட்டி பெரியசாமி அவர்களும் சந்தீப் வாரியரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சோ அப்ப செகண்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா சந்தீப் வாரியரை நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல்னா பெரியசாமி சந்தீப் வாரியர் ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாங்க. சந்திரசேகர் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்திருக்காரு. ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப் ஆர்டர்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. பேலன்ஸ் பூரா ரைட் ஹேண்டர்ஸ் தாங்க. சோ சந்தீப் வாரியர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சோ இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க டெல்லி டிராகன்ஸ் அப்படின்னா பெரியசாமிக்கு ஒரு கேப்டன்ஸ் கார்டு கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெரியசாமியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் சேபாக் சூப்பர் கிங்ஸ். சேபாக் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆசிக் அண்ட் மோஹித் ஹரிஹரன் ரெண்டு பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இதுல ஆசிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும்னு பார்க்க மாட்டாரு. நம்ம ஒரு ஸ்கோர்ஸை கொண்டு போகணும். ஸோ அதுக்கு தகுந்த ரொட்டேஷன் மைண்ட்ல பிளே பண்ணுவோம். விக்கெட்டை இழக்க கூடாது அப்படிங்கிற மைண்ட்ல பேட் பண்ணி ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ மேட்சுக்கு மேட்ச் ஒரு 25+ இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படியே அடிச்சு ட்ரீம் டீம்ல அளவுக்கு ஸ்கோரை வந்து கொண்டு போயிடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆசிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காம வந்திருப்பாரு. ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸுமே சூட்டபிளா பிளேயர் தான் வந்திருப்பாரு. பட் சிங்கிள் ஆப்ஷனுக்கு பிளேயர் நம்ம போத் இன்னிங்ஸுமே ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணிக்க. மோஹித் ஹரிஹரன் ஸோ ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. ஒரு மேட்ச் அப்படியே டவுன் ஆறாரு. ஸோ மேட்சுக்கு தகுந்த பிச்சுக்கு தகுந்த சொல்ல முடியும். மோஹித் ஹரிஹரனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பேட்டை நீங்க அவரை கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அடுத்தது அபரஜித். ஸோ அபரஜித்தோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்கு. லாஸ்ட் மேட்சும் இந்த வேணுவுல ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அபரஜித் விஜய் சேகர் ரெண்டு பேருமே மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வேணுவுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் எந்த அளவுக்கு நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பிளேயரா இருந்தாலும் அந்த பால் அந்த டேர்னை வந்து கரெக்டா வந்து கணிக்க முடியாதது கொஞ்சம் விக்கெட்ஸை வந்து இழந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அபரஜித், விஜய் சங்கர், ஜெகதீசன் இந்த 3 பிளேயருமே நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஹித் ஹரிஹரனை செகண்ட் பேட்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு ஆசிக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேட்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அபரஜித் கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். விஜய் சங்கர் சோ அஸ்வினை நீங்க கேப்டன்ஷிப் கொடுத்தீங்கன்னா விஜய் சங்கரை வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல விஜய் சங்கருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு அஸ்வினுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பர்டிகுலரா இந்த மேட்ச் விஜய் சங்கருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஸ்மால் லீக்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ்ல பவுல் பண்றாரு. டக்குனு அந்த ஸ்லோவர் பால போட்டுறாரு. ஸோ நல்ல ஒரு வேகத்துல போடுறாருங்கும் போது அடுத்த பால் பவுலர் பேட்ஸ்மேனை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி ஸ்லோவர் பால போட்டு விக்கெட்டை வந்து எடுத்துறாரு. இது வந்து இந்த மேட்சும் 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும். விஜய் சங்கர் இந்த மேட்சோட கேப்டன்ஷிப்போட நாக்கு வந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜெகதீசன் பெருசா பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்ல. கிடைக்கிற ஆப்ஷன்ட்டையும் பெருசா வந்து அவர் பயன்படுத்திக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க சேபாக் சூப்பர் கிங்ஸ். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெகதீசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. செகண்ட் பேட்னா நீங்க ஜெகதீசனை கன்சல்ட் பண்ண தேவையில்லை. தினேஷ் ராஜ் ஃபர்ஸ்ட் பேட்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர்ல 2 அல்லது 3 விக்கெட், பவர் பிளேக்குள்ள 2 விக்கெட் விழுந்துருது. ஒரு 10 ஓவருக்குள்ள ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிறது இழந்துடுறாங்க. அப்போ கண்டிப்பா தினேஷ் ராஜ் அப்படிங்கிற ஒரு பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் தினேஷ் ராஜ் பேட்டிங் ஆர்டர் வரதை பொறுத்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ தினேஷ் ராஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றான்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பேட்டை நீங்க 50 டாஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததான் அபிஷேக் தன்வர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். 3 விக்கெட் வரையும் விட்டுறதை நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் பவர் பிளே பவுலர் அண்ட் டெத் ஓவர் பவுலரும் இவர் தாங்க. ஸ்டார்டிங் பவர் பிளேலையும் ஸ்டார்ட் பண்றாரு,
அண்ட் டெத் ஓவர்லயும் போல் பண்றாரு. இன்கேஸ் ஸ்டார்டிங் பவர் பிளேல பெருசா விக்கெட் கிடைக்கல, ஒரு விக்கெட் தான் கிடைக்குது அப்படின்னா கடைசி அந்த 20 ஓவரை போல் பண்ணும்போது ஒரே ஓவர்ல 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு ஒரு நல்ல ஃபேண்டசி மேன் டாப் ஆர்டர்ல கொண்டு போயிடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அபிஷேக் தன்வர் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்து இருப்பாரு. ஸ்வப்னல் சிங் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ பெருசா அவருக்கு விக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லைங்க, ஒரு பால் அடி விழுந்துருது. அது இல்லாம 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க, அதுல ஒரு விக்கெட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். பிரேம்குமார் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப சூப்பரா போல் பண்ணியிருந்தாரு, கிட்டத்தட்ட 2 விக்கெட், ஐ திங்க் 2 விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் ஸ்டெம்பிட்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வந்தாருங்க. இந்த மேட்சும் அதே மாதிரி விக்கெட் கிடைக்குமானா சேம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா, அதே செகண்டா போல் பண்றாங்கன்னா பிரேம்குமாரை தவிர்த்துட்டு லோகேஷ் ராஜை நீங்க அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா பிரேம்குமார் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும் போது அவருக்கு இருக்க சப்போர்ட்டிங் விக்கெட்டிங் ஆப்ஷன் செகண்டா போல் பண்ணும்போது சுத்தமா இல்லைங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்ட்ல இருக்கிறாரு. ஸோ அந்த 13% தான் பிக் பண்ணிருக்காங்கன்னா அப்படி ஒரு ஃபார்ம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு, பட் அதுக்கு முன்னாடி இருந்த மேட்ச்லாம் பெரிய அளவுக்கு ஒரு விக்கெட்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கல. சோ அப்படி இருக்கும்போது பிரேம்குமார் ஃபர்ஸ்ட் போல்லாம் இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் போல் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல லோகேஷ் ராஜ்க்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்குங்க. அந்த பிரேம்குமார் எடுக்கக்கூடிய விக்கெட்டை செகண்டா போல் பண்ணும்போது லோகேஷ் ராஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிலம்பரசன். ஸோ சிலம்பரசன் மேட்சுக்கு மேட்ச் எல்லாத்தையுமே ஒரு ஏமாற்று தான் கொண்டு போயிட்டு இருக்கான்னு சொல்ல முடியும். லாஸ்ட் மேட்ச் எல்லாம் இப்போ வந்து சம் பிளேயர் சிலம்பரசனுக்கு வைஸ் கேப்டன்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிக்க, இந்த வெனுல ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு டேன் கிடைக்கல. ஸோ ஸ்பின்னர் பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கல, போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்பின்னருக்கு மட்டும் நீங்க ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. டீம்ல ஒரு ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்க, பட் ஃபேண்டசி பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறது எனக்கு டவுட் தான். ஒரு விக்கெட் மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ சிலம்பரசன் இருந்து ஸோ இன்கேஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா பிரேம்குமார், அபிஷேக் தன்வர் அண்ட் விஜய் சங்கர், இந்த 3 குவாலிட்டி ஃபாஸ்ட் பால்ஸ் இருக்காங்க. அந்த 3 பேருமே விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. அதுல சிலம்பரசன் இருந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாங்க அப்படின்னா லோகேஷ் ராஜ், ஸ்வப்னல் சிங் அண்ட் விஜய் சங்கர், இந்த 3 பேருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த டீம்ல ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன்ஷிப்பா வந்திருப்பாரு. அண்ட் அபிஷேக் தன்வர் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா அவருக்கு ஒரு கேப்டன்சி கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஜெகதீசன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு ஒரு கேப்டன்சி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அப்ரஜித் அவர் ஒரு கேப்டன்சி ரொம்ப சுட்டுமா பிளேயரா வந்திருப்பாரு. அதே டெல்லி டிராகன்ஸ் பொறுத்திருக்கும் ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது அஸ்வின் அண்ட் சிவம் சிங் 2 பேர்ல யாருக்கு அதிகபட்ச இம்பார்ட்டன் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நீங்க ஒரு கேப்டன்சி கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் ஸோ ஆக்சுவலாக அவள் தான் பெரிய மிக்கான நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன்சி ஆப்ஷன். அண்ட் கிராண்ட் விக்கெட் ட்ரை பண்றீங்கன்னா சந்தீப் ஓரியர் ஃபர்ஸ்ட் போல்னா ஒரு கேப்டன்சி சுட்டுலாம் பேர் வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா பாபா இந்திரஜித்துக்கு நீங்க ஒரு கேப்டன்சி கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.